சிங்கர்ஸ் வெல்கம் டு டிராமா சீரிஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம புதுசா ஒரு ஹிஸ்டாரிக்கல் சைனீஸ் டிராமா பார்க்க வந்திருக்கோம். இந்த சீரிஸ் ரொம்ப 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 நல்லா இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இந்த சீரிஸ ஒன் லைன்ல சொல்லணும் அப்படின்னா, போற நிறுத்துறதுக்காக ஹீரோயினோட வீட்ல இருந்து ஹீரோட வீட்டுக்கு எங்க பொண்ணு நாங்க உங்களுக்கு கல்யாணம் பண்ணி தரோம் அப்படின்னு கொடுக்குறாங்க. ஆனா ஹீரோவுக்கு அதுல துளி கூட இஷ்டமே கிடையாது. ஹீரோயினை கல்யாணம் பண்ணிக்கிறதுல சுத்தமா இன்ட்ரெஸ்டே கிடையாது. போர் செஞ்சு நாடுகளை பிடிக்கணும் அப்படின்றதுதான் அவங்களோட இஷ்டம். ஆனா ஹீரோயினை தவிர்க்க முடியாத ஒரு சிச்சுவேஷனுக்காக கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அந்த கல்யாணம் எப்படி போகுது? ஹீரோ ஹீரோயினை நல்ல விதமா நடத்துவாங்களா இல்லனா போருக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்களா? நம்ம ஹீரோயின் அவங்களோட இன்டெலிஜென்ஸ்னால ஹீரோ கூட எப்படி சர்வே பண்ண போறாங்க அப்படின்னு எல்லாமே பாக்குறதுக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இந்த சீரிஸோட இம்பார்ட்டன்ஸே போர் தான், அப்படிதானே? சோ அந்த போர் எதுக்காக நடக்குது அப்படின்ற விஷயங்கள் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா ஒரு பாஸ்ட் இருக்கு, ஒரு வரலாறு இருக்கு. அந்த வரலாறு தெரிஞ்சாதான் எதுக்காக இதெல்லாம் நடக்குது அப்படின்றது நமக்கு தெரியும். சோ அந்த வரலாறு என்னன்றதை பாத்துடலாமா? அந்த வரலாறு நமக்கு மட்டும் கிடையாது, ஹீரோயினுக்கும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசையா இருக்கு. அதனால ஹீரோயின் தாத்தா கிட்ட போயிட்டு, தாத்தா ஹீரோ எந்த மாதிரிப்பட்ட ஆளு அப்படின்னு கேக்குறாங்களா. அதுக்கு தாத்தா சொல்றாங்க, நீ ஹீரோவை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன பத்தியும் அவனோட தாத்தாவை பத்தியும் நீ தெரிஞ்சுக்கணும். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி என்ன யான்சோ ஸ்டேட்டோட கவர்னரா சூஸ் பண்ணியிருந்தாங்க. அப்போ நான் எல்லாருமே நல்ல விதமா இருக்கணும், எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து வாழணும் அப்படின்றதுக்காக ஒரு மான் வேட்டைக்கு எல்லாரையுமே இன்வைட் பண்ணியிருந்தேன். அப்போ வேற வேற ஸ்டேட்ல இருந்து எல்லாருமே வந்திருந்தாங்க. ஆக்சுவலி நாங்க அந்த ஹண்டிங் கேம் விளையாடி முடிச்சதுக்கு அப்புறமா எல்லாருமே ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம், ரொம்ப ஜாலியா உட்கார்ந்து பேச ஆரம்பிச்சோம். அப்போ ஹீரோவோட தாத்தா வெய் சிட்டில உள்ளவங்க நமக்கும் அவங்களுக்கும் இடையில ஒரு அலைன்ஸா போடணும்னு நினைச்சாங்க. அதாவது நம்மளோட சிட்டில இருந்து அவங்களுக்கு தண்ணி கொடுத்தோம் அப்படின்னா அவங்க நமக்கு மிலிட்டரி ஸ்ட்ரென்த் கொடுப்பாங்க. நம்ம நாட்டை யாராவது பகைச்சுக்கிட்டாங்க அப்படின்னா அவங்க வெய் சிட்டிக்கும் எனிமி அப்படின்னு சொன்னாங்க. சோ எனக்கு அது ரொம்பவே சந்தோஷம் ஆயிடுச்சு. அதனால அவங்க கூட நான் ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணணும்னு நினைச்சேன். எங்களோட இந்த அலைன்ஸ்க்கு டோக்கனா ஒரு மூன் பிளாக்கா அவரு கிஃப்டா கொடுத்திருந்தாரு. அதுதான் சின்ன வயசுல நான் உனக்கு விளையாடுறதுக்காக கொடுத்திருந்தேன். இந்த டீலிங் பேசின கொஞ்ச வருஷத்திலேயே நான் வெய் சிட்டிக்கு தண்ணி கொடுக்கறதுக்காக அணைய கட்ட ஆரம்பிச்சேன். பானி ஜிந்து இந்த ரெண்டு ஸ்டேட்டுக்கு நடுவுல தான் யான்சி அணைய நான் கட்ட ஆரம்பிச்சேன்னு இந்த நேம்ஸை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பானி ஸ்டேட்டுக்கும் ஜிந்து ஸ்டேட்டுக்கும் நடுவுல தான் யான்சாங் அணைய கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. இதனால வெய் சிட்டிக்கும் யான்சாங் சிட்டிக்கும் இடையில இருக்க கூட உறவு இருக்குல்ல, அது பெருசா போயிட்டு இருந்துச்சு. இவங்க தண்ணி கொடுக்கறாங்க, வெய் சிட்டி இவங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்கறாங்க. இந்த மாதிரி எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. ஆனா 14 வருஷத்துக்கு முன்னாடி பியான்சு லீசு அப்படின்ற ரெண்டு பேர் வெய் சிட்டியை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஜிந்து அப்படின்ற இடத்தை வெய் சிட்டி கிட்ட இருந்து சண்டை போட்டு எடுத்துக்கிட்டாங்க. அப்போதான் நம்மளோட அலைன்ஸ் டீல் எல்லாமே நாசமா போச்சு, அதோட எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு ஆக்சுவலி அந்த டைம் நடந்ததை இப்ப காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோட ஃபேமிலியில ஹீரோட தாத்தா, அப்பா, அவங்க கூட பிறந்த அண்ணன், இவங்க 3 பேருமே சேர்ந்து பியான்சு லீசு அட்டாக் பண்ண வந்திருப்பாங்கல்ல ஜிந்து ஸ்டேட்டை, அவங்களை எதிர்த்து போராடிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோட அண்ணா சொல்றாங்க, தாத்தா கியூ கிளான்ல இருந்து நமக்கு ஹெல்ப் பண்றதுக்காக யாருமே வரல, அவங்க எல்லாருமே நம்மள ஏமாத்திட்டாங்கன்னு நினைக்கிறேன்னு ஹீரோவோட தாத்தாவும், கியூ கிளான் உங்களை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு அங்க இருந்து கத்தி இருப்பாங்க. அதே நேரத்துல இந்த பக்கம் கியூ கிளான் அதாவது யான்சு சிட்டில உள்ளவங்க ஹீரோயினோட தாத்தா, ஹீரோயினோட அப்பா, ஹீரோயினோட அங்கிள் எல்லாருமே சேர்ந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயினோட அப்பா சொல்றாங்க, நம்ம மட்டும் இப்போ வெய் சிட்டிக்கு ஹெல்ப் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், இது நம்ம போட்ட அக்ரிமெண்ட்டை முறிக்கிற மாதிரி ஆயிரும், அதுக்கப்புறமா நம்ம ரெண்டு நாடுமே எனிமி நாடா மாறிடுவோம்னு. அதுக்கு தாத்தாவோட மொத பையன் சொல்றாங்க, இல்ல நம்ம இப்ப போனோம் அப்படின்னா நம்மளோட நாடுமே போர்ல மாட்டிக்கும், நம்மளோட நாட்டு மக்கள் இதனால கஷ்டப்படுவாங்க, அதனால நம்ம ஒதுங்கி இருக்கிறதா கரெக்டா இருக்கும்னு. தாத்தா எதுவுமே பேசாம அமைதியா நிக்கிறாங்க. அப்போ ஹீரோயினோட அப்பா சொல்றாங்க, ஆனா அதுக்காக நம்ம இப்படியே இருந்துட்டு இருக்க முடியாதுல்ல, அவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ண கூடாதா அப்படின்னு கேக்குறதுக்கு மொத அங்கிள் சொல்றாங்க, இத்தனை வருஷங்களா அப்பாவுக்கும் அவங்களுக்கும் உள்ள ஃப்ரெண்ட்ஷிப்னால நம்ம எவ்வளவு ஹெல்ப் அவங்களுக்கு பண்ணிருக்கோம், ஆனா இந்த தடவை நம்ம அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண போனோம் அப்படின்னா யான்சாங் ஸ்டேட் முழுக்கவுமே போர்ல மூழ்கிரும், இதனால நமக்கு தான் நிறைய உயிர் சேதம் நடக்கும், அதனால நம்ம இப்போ பின்வாங்குறதா கரெக்டா இருக்கும்னு சொல்லிருப்பாங்க. அந்த நேரத்துல நம்ம ஹீரோயின் மூன் டோக்கனை வச்சு விளையாடிட்டு இருப்பாங்க, அது கீழே விழுந்துரும். அதை பார்த்தோன்னே தாத்தா சொல்றாங்க, ஹீரோயின் அவ கையில வச்சிருந்த மூன் டோக்கனை கீழே போட்டுட்டா, இது கடவுளே நமக்கு சொல்லக்கூடிய ஒரு எச்சரிக்கை மாதிரி தான் இருக்கு, அதனால பின்வாங்குங்க, நம்ம அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண வேண்டான்னு. சோ அந்த நேரத்துல தான் ஹீரோவோட ஃபேமிலிக்கும் ஹீரோயினோட ஃபேமிலிக்கும் இடையில இருக்கக்கூடிய சண்டையே ஆரம்பிக்குது. இந்த பக்கம் ஹீரோவோட அண்ணா ஹீரோவை தூக்கிட்டு வந்து ஒரு பாக்ஸுக்குள்ள உட்கார வச்சுட்டு, ஹீரோ நீ எதுக்கும் கவலைப்படாத, நீ இங்க இருந்து கண்டிப்பா உயிர் தப்பிச்சு போயிடுவ, நாங்க ஒன்னும் சாக விட மாட்டோம், ஆனா ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோ, கியூ கிளான் நம்மள ஏமாத்திட்டாங்க, இந்த உலகத்துல நீ யாரையுமே நம்ப கூடாது, கியூ கிளான் லீசு எல்லாரையுமே நீ பழி வாங்கி ஆகணும், நீ இப்போ வெய் சிட்டியோட ஒரே ஒரு நம்பிக்கையா மாறி நிக்கிற, அதனால நீ அழவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாக்ஸ மூடி வச்சுட்டு போயிருப்பாங்க. அப்ப லீசு அங்க வந்து ஹீரோவோட கண்ணு முன்னாடியே அவங்களோட தாத்தா, அப்பா, அண்ணா எல்லாரையுமே
கொலை பண்ணிட்டு இனி இந்த சிட்டி என்னோடது, ஜிந்து என்னோடது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிருப்பான். அப்ப ஹீரோ அழுவாங்கல்ல, அந்த சத்தம் அவனுக்கு கேட்டுருச்சு. டக்குன்னு திரும்பி பாக்குறான். ஆனா ஹீரோ அவனால கண்டுபிடிக்க முடியல. அங்க இருந்து போயிட்டான். ஆனா ஹீரோ லின்சுவோட கண்ணை நல்லா பார்த்து வச்சிருக்காங்க. அவங்களால லின்சுவோட பேச மறக்கவே முடியாது. அவங்க அண்ணன் செத்து போறத பார்த்து அந்த இடத்துல ஏங்கி ஏங்கி ஹீரோ அழ ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயின் கேக்குறாங்க, அப்படின்னா நீங்க அந்த போர்ல கலந்துக்காததுக்கு ரீசனே யான்சாங் சிட்டிக்கு எந்த ஒரு ஆபத்துமே வரக்கூடாது அப்படின்றதுக்காக தான். நீங்க நிறைய பேரை பலி கொடுக்கறதுக்கு பதிலா ஒரே ஒருத்தவங்கள பலி கொடுத்தா போதும் அப்படின்றதுக்காக தான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணல, கரெக்ட் தானேன்னு கேக்குறதுக்கு தாத்தாவும் ஆமான்னு சொல்றாங்க. ஹீரோயினும் அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல எனக்கும் முடிவெடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்திருக்கும். இப்ப ஹீரோ பெரியவனா வளர்ந்ததுக்கு அப்புறமா ஜிந்து ஸ்டேட்டை மறுபடியும் வெய் சிட்டிக்குள்ள எடுக்கிறதுக்காக லீசுவை பழி வாங்குறதுக்காக அவனோட படை வீரர்கள் கூட ஜிந்துவை அட்டாக் பண்ண ரெடி ஆயிருக்கான். இந்த நேரத்துல நம்மளோட படை வீரர்களை லீசுவுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக அனுப்பணும் அப்படின்னா நம்மளால ஹீரோவை தோக்கடிச்சு அங்கிருந்து துரத்தி விட முடியும். ஒருவேளை நம்ம ஹெல்ப் பண்ணாம அமைதியா இருந்துட்டு இருந்தோம் அப்படின்னா அவன் ஜிந்து சிட்டியை கேப்சர் பண்ணிடுவான். சோ அவனோட அடுத்த டார்கெட் பானி சிட்டியா தான் இருக்கும். ஏன்னா அங்க இருந்து தான் அவன் யான்சு சிட்டிக்குள்ளாடி வர முடியும். சோ அவன் அடுத்தது பானி சிட்டியை தான் அட்டாக் பண்ணுவான். கரெக்டா அப்படின்னு கேக்குறதுக்கு தாத்தாவும் அந்த மாதிரி நடக்க கூடாது அப்படின்றதுக்காக தான் வெய் சிட்டியோட ராணி இறந்து போனாங்கல்ல, ஹீரோவோட தாத்தா, அவங்களோட ஒய்ஃப் நம்மளோட நாட்டு கூட கல்யாணம் அலைன்ஸ் பண்ணிருக்காங்க. இந்த கல்யாணத்தினால இந்த போர் ஸ்டாப் ஆகும்னு அவங்க நினைக்கிறாங்கன்னு இது கேட்டோட ஹீரோயினுக்கு ஷாக் ஆகுது. அப்படின்னா என்னோட கசினை நீங்க ஹீரோக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க போறீங்களா? இந்த கல்யாணத்தினால இந்த சண்டை பகை எல்லாமே முடிஞ்சு போகும் நீங்க நினைக்கிறீங்களான்னு. தாத்தாவும் அட்லீஸ்ட் இது ஒரு சின்ன இம்பாக்டையாவது கிரியேட் பண்ணும்ல, அதுக்காக தான் நாங்க இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டோம்னு சொல்றாங்க. ஹீரோயினும் நீங்க இந்த கல்யாணத்துக்கெல்லாம் ஒத்துக்கிறது சரிதான், ஆனா ஹீரோ அவனோட கண்ணு முன்னாடி அவனோட தாத்தா அப்பா அண்ணா எல்லாருமே இறந்து போனதை பார்த்திருக்கான். அவனோட பகையை உடனே மறந்துடுவான் நீங்க நினைச்சீங்களா? அவனுக்கு இது ஈஸியா இருக்கும் நீங்க நினைச்சீங்களான்னு. தாத்தா அதுக்கால பதில காலம் தான் சொல்லணும்னு சொல்றாங்க. அப்படியே இங்க கட் பண்ணா ஹீரோவை காமிக்கிறாங்க. இங்க கட் பண்ணா காஞ்சோங் சிட்டி. இது எந்த மாதிரின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு இந்தியா அப்படின்றது ஒரு நாடு, அதுல தமிழ்நாடு அப்படின்றது ஒரு ஸ்டேட், அதுக்குள்ள சென்னை கோயம்புத்தூர் அந்த மாதிரி நிறைய சிட்டிஸ் இருக்கு. இதே மாதிரி தான் சென்ட்ரல் அப்படின்றது ஒரு நாடு, அதுல யாங்சு வெய் பியான்சு லான்யா பானி சிந்து இது எல்லாமே ஒவ்வொரு ஸ்டேட்டா இருக்குது. அதுக்குள்ள குட்டி குட்டி சிட்டி எல்லாமே இருக்கதா செய்யுது. சில ஸ்டேட் எல்லாம் அதுக்குள்ள ஒரே ஒரு சிட்டி மட்டும் தான் இருக்கு. இந்த மாதிரி சின்ன சின்னதாவும் இருக்குது, பெருசு பெருசாவும் இருக்குது. இதுல காஞ்சூன் அப்படின்றது யான்சு ஸ்டேட்ல ஒரு சிட்டி. எப்படி தமிழ்நாட்டுக்கு டெல்லி தலைநகரோ அதே மாதிரி யான்சு சிட்டிக்கு காஞ்சூன் தலைநகரா இருக்குது. இங்க ஒரு பொண்ணு ரொம்ப சந்தோஷமா ஏய் அத அவகிட்ட போடு இதை இவகிட்ட போடு அப்படின்னு பால் பிடிச்சு விளையாடிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணோட நேம் தான் டாஷி. ஹீரோயின் சொன்னாங்கல்ல என்னோட கசினை நீங்க ஹீரோக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க போறீங்களா, அந்த கசின் இவங்க தான். இவங்களோட நேம் டாஷி. ஆனா இந்த டாஷி பொண்ணு அவங்களுக்கு கீழே வேலை பார்க்கக்கூடிய குதிரை எல்லாத்தையுமே வளர்க்கக்கூடிய பிசி அப்படின்ற ஒரு பையனை லவ் பண்றாங்க. இது எல்லாத்தையும் ஹீரோயின் தள்ளி இருந்து பாத்துட்டு இருக்காங்களா. அப்போ டாஷி ஓடி வந்து ஹீரோயின் என்னாச்சு, நீ எதுக்காக வர வர ரொம்ப சோகமா இருந்துட்டு இருக்க, உன்னோட பேசே சரியில்லைன்னு ஹீரோயினும் ஹீரோ சிந்து சிட்டியை அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். அவன் கூடிய சீக்கிரமே அதை கைப்பற்றிட்டான் அப்படின்னா அடுத்தது நம்ம நாட்டை தான் அட்டாக் பண்றதுக்காக வருவான், உனக்கு பயமாவே இல்லையான்னு டாஷியோவும் நான் எதுக்காக கவலைப்படணும், அவங்க ஜிந்துக்குள்ள தானே வந்தாங்க, நம்ம ஊருக்குள்ள வரலையே, எதுக்காக நீ அதெல்லாம் நினைச்சு கவலைப்பட்டு இருக்க அப்படின்னு பைசோ பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்காங்களா. அப்ப ஹீரோயின் சொல்றாங்க அவன் சிந்துக்கு அடுத்தது பானியை தான் பிடிக்கிறதுக்காக வருவான். சோ யான்சு போர்ல இருந்து எஸ்கேப் ஆகணும் அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு, கல்யாணம். ஒன்னு ஹீரோவுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்காக எல்லாரும் பேசிட்டு இருக்காங்கன்னு இதை கேட்ட உடனே டாஷோவுக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. என்ன நீ சொல்லிட்டு இருக்க, எனக்கும் ஹீரோக்கும் கல்யாணம் பேசிட்டு இருக்காங்களான்னு. அதே நேரத்துல ஹீரோயின பொண்ணு கேட்டு லான்யா சிட்டில இருந்து லியூ யான் அப்படின்றவங்க அவங்களோட அங்கிள் ஷென் கூட வந்திருக்காங்க. லியூ யான் அப்படின்றவங்களும் இம்பார்ட்டன்டான கேரக்டர் தான். அவங்களோட அங்கிளை நான் அங்கிள் அப்படின்னே சொல்றேன், லியூ யானை யான் அப்படின்னு சொல்றேன். இப்போ யானோட அங்கிள் சொல்றாங்க நான் வர்ற வழியில எல்லாம் ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டுக்கிட்டே இருந்தேன், ஹீரோயினோட அப்பாவை ஹீரோயினோட அம்மா கல்யாணம் பண்ணிட்டு இங்க வரும்போது 10,000 சவரன் கோல்டு கொண்டு வந்தாங்களே, அதை விட கம்மியான டவுரியா நீங்க உங்க பொண்ணுக்கு போட போறீங்க அப்படின்னு டவுரிய பத்தி பேசிட்டு இருக்காங்க. ஹீரோயின் கரெக்டா அந்த நேரத்துல வந்துடுறாங்க. அதனால யானோட அங்கிள் பேசின எல்லாத்தையுமே கேட்டுடுறாங்க. அங்கே நின்னுட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல யான் அங்கிளை பார்த்து இல்ல அங்கிள் அந்த மாதிரி கேட்காதீங்க அப்படின்னு தலையாட்டுறாங்களா. அங்கிளும் என்ன மருமகனே உங்களுக்கு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது, ஹீரோ ஜிந்து சிட்டியை இப்ப கைப்பற்றதுக்காக சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான், இவங்களுக்கு நம்மளோட ஹெல்ப் தேவை, அதனால நம்ம என்ன கேட்டாலும் இவங்க கொடுப்பாங்கன்னு. அதுக்கு கவர்னர் ஹீரோயினோட
அங்கிள் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க தப்பா புரிஞ்சுகிட்டு இருக்கீங்க. ஆக்சுவலி ஹீரோவோட பாட்டி எங்க கிட்ட மேரேஜ் அலைன்ஸ் பேசியிருக்காங்க. நான் டாஷிய ஹீரோக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க போறேன். அதுக்கப்புறமா ஹீரோ எனக்கு மருமகனா மாறிடுவான். நீங்க ஹீரோயினை கல்யாணம் பண்ணீங்க அப்படின்னா ஹீரோவுக்கு நீங்க பிரதர் இன் லாவா மாறிடுவீங்க. அதுக்கப்புறமா இங்க எந்த பிரச்சனையுமே வராது. எல்லாருமே குடும்பமா இருப்போம். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. இந்த சண்டை எல்லாமே நம்மளோட ஃபேமிலிய அஃபெக்ட் பண்ணவே பண்ணாதுன்னு. அதுக்கு யான் சொல்றாங்க, அங்கிள் பேசினதெல்லாம் பெருசா எடுத்துக்காதீங்க. நானும் ஹீரோயினும் சின்ன வயசுல இருந்தே ஒன்னா வளர்ந்திருக்கோம். இந்த இடத்துல நான் சின்ன வயசுல கொஞ்சம் கஷ்டங்களை அனுபவிக்கும் போது இங்க எனக்கு நீங்க ஆதரவு கொடுத்திருக்கீங்க. அதனால நான் ஹீரோயினை ரொம்ப சந்தோஷமா கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு. அங்கிளும் அப்புறம் என்ன, அவன் தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டானே. எங்க பையனை பாத்தீங்களா, எல்லாத்துலயுமே லாயலா தான் இருப்பான். நீங்க அவனுக்கு செஞ்சதுக்காக அவன் இப்போ உங்களுக்கு திருப்பி செய்யணும்னு ஆசைப்படுறான். இன்னைக்கு என்கேஜ்மெண்ட் வச்சுக்கலாம் அப்படின்னு என்கேஜ்மெண்ட் கிஃப்ட் ஹீரோயினுக்கு கொடுக்குறாங்க. ஹீரோயின் டாஷி அவங்களோட அம்மா அப்பா அங்கிள் எல்லாருமே சேர்ந்து அதை பார்த்துட்டு இருக்காங்களா. அப்ப லிஸ்ட் சொல்றாங்க, இது கொண்டு வந்திருக்காங்க, இது கொண்டு வந்திருக்காங்க. லாஸ்டா லைன்ஸும் வேட்டையாடி கொண்டு வரப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்களா. லைன்ஸ் அப்படின்றது காட்டு பூனை. காட்டு பூனை அப்படின்றது நீ எனக்கு ரொம்ப முக்கியமானவ, உனக்காக பாரு நான் எவ்வளவு பெருசா வேட்டையாடி கொண்டு வந்திருக்கேன் அப்படின்றத ப்ரூவ் பண்றதுக்கான ஒரு அடையாளமா தான் இருந்திருக்கு. சோ காட்டு பூனையை வேட்டையாடி கொண்டு வந்திருக்கானா அப்படின்னு ஓபன் பண்ணி பாக்குறாங்களா. அதுல காட்டு பூனை இருக்காது. அதுக்கு பதிலா மர நாயை தான் கொண்டு வந்திருப்பாங்க. அதை பார்த்துட்டு எல்லாருமே இது ஒன்னும் காட்டு பூனை கிடையாதுன்னு சொல்றாங்களா. அதுக்கு அங்கிளும் இது காட்டு பூனை கிடையாதுதான், ஏன்னா எங்களுக்கு அதெல்லாம் வேட்டையாடி கொண்டு வரதுக்கு டைமே கிடையாது. நாங்களே அவசரமா இங்க வந்துட்டு இருந்தோம். அப்புறம் எப்படி நாங்க போயிட்டு வேட்டையாடி கொண்டு வரது, இதுவே கரெக்டா தான் இருக்கும். இப்போ உள்ள எல்லா ஃபேமிலிலயும் இதை தானே கொடுக்குறாங்கன்னு டாஷிக்கு ரொம்ப கோவம் வந்துரும். இது ஒண்ணும் எல்லா ஃபேமிலி மாதிரி கிடையாது. நீங்க ஹீரோயினை கல்யாணம் பண்றதுக்காக என்கேஜ்மெண்ட்க்கு வந்திருக்கீங்க, நீங்க கரெக்டா எல்லாத்தையும் கொடுக்கணும்னு அங்கிள் எதுவுமே சொல்லாம அங்க இருந்து போறாங்க. அப்ப யானும் அங்கிள் நம்ம காட்டு பூனையை கொடுத்துருக்கனால அப்படின்னு கேக்குறதுக்கு அங்கிளும் காட்டு பூனையை யார்டா போய் வேட்டையாடி கொண்டு போறது, இந்த ஃபேமிலிக்கு இது போதும் அப்படின்னு ஹீரோயினோட ஃபேமிலியை கொஞ்சம் மட்டன் தட்டி தான் பேசிட்டு அங்க இருந்து போறாங்க. ஹீரோயினோட ஆன்ட்டியும் கிஃப்ட் எல்லாம் பெருசு கிடையாதுமா, நீ அங்க போய் சந்தோஷமா இருப்பல்ல, அதுதான் நமக்கு முக்கியம். உனக்கு யானை சின்ன வயசுல இருந்தே தெரியும், அட்லீஸ்ட் உன்னோட விதியாவது சந்தோஷமா இருக்கட்டுமே. டாஷிய பாரு, அவ ஹீரோவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு என்ன கஷ்டப்பட போறாளோ எனக்கு தெரியல. ஒரு பொண்ணாவது சந்தோஷமா இருக்குதுன்னு நினைச்சு நான் சந்தோஷமா இருந்துட்டு போறேன் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்கும் போது ஹீரோயினோட மனசு ரொம்பவே கஷ்டப்படுது. இங்க கட் பண்ணா ஹீரோவோட ஃபேமிலியை காமிக்கிறாங்க. ஹீரோவோட ஃபேமிலில அவங்களுக்கு 4 கசின்ஸ் இருக்காங்க. 4 பேருமே ஜெனரல்ஸ் தான். இவங்களோட நேம் லியாங், இவங்களோட நேம் கியூ, இவங்களோட நேம் ஜயோ, இவங்களோட நேம் டியோ. இந்த கியூ ஜயோ டியோ இந்த 3 பேருக்கும் எனக்கு டிஃபரன்ஸே தெரியல. லியாங்குக்கு மட்டும் கொஞ்சம் டிஃபரன்ஸ் தெரியுது, ஏன்னா அவங்க கொஞ்சம் குண்டா இருக்காங்க. போக போக டிஃபரன்ஸை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். சரியா? இப்போ லியாங் சொல்றாங்க, எல்லாரும் சாப்பிடுறதுக்கு ரெடியா இருக்கீங்களான்னு. அட பாவீங்களா, இவ்வளவு நேரம் கத்திய இந்த திட்டினது சாப்பிடுறதுக்காக தானா அப்படின்ற மாதிரி இருக்கு. அப்போ ஒருத்தவங்க சொல்றாங்க, ஹீரோ நம்ம எதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், நம்ம கண்ணு முன்னாடியே ஜிந்து இருக்கு, நம்ம படை வீரர்கள் எல்லாருமே ரெடியா இருக்காங்க, போய் இப்பவே அட்டாக் பண்ணிட வேண்டியதானேன்னு. ஹீரோவும் பொறுமையா இருங்கடா, அங்க எல்லாரும் பஞ்சத்துல அடிபட்டு இருக்காங்க, இன்னும் கொஞ்ச நாள் பொறுமையா இருந்தோம் அப்படின்னா நம்ம போரே செய்யாம எதையுமே இழக்காம அவங்களாவே வந்து சரண்டர் ஆயிருவாங்க. அதனால அது வரைக்கும் இங்க இருந்து வெயிட் பண்ணலான்னு உடனே லியான் தீய ரொம்ப வேகமா அசைக்க ஆரம்பிக்கிறாங்களா. என்னடா நீ பண்ணிட்டு இருக்கேன்னு கேக்குறதுக்கு லியானோ, நீ தானே சொன்ன அந்த பக்கம் இருக்கவங்க எல்லாரும் பசியா இருக்காங்கன்னு, ஆனா நம்ம கறி சாப்பாடு சமைச்சிட்டு இருக்கோம், சோ இந்த ஸ்மெல் அவங்க கிட்ட போயிட்டு சீக்கிரமா அவங்க நம்ம கிட்ட சரண்டர் அடைஞ்சிட்டாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும்லான்னு ஹீரோவும் அட பாவி அப்படின்ற மாதிரி பாத்துட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல இவங்களுக்கு அட்வைசர் அப்படின்னு ஒருத்தவங்க உண்டு. சோ அந்த அட்வைசர் வராங்க. உங்க பாட்டி உனக்கு ஒரு லெட்டர் எழுதிருக்காங்கன்னு. ஹீரோவும் என்ன எழுதிருக்காங்கன்னு கேக்குறதுக்கு, உனக்கு கல்யாணம் பண்ண போறாங்களான்னு. ஹீரோவும் நான் தான் சொல்லியிருக்கேன்ல, என்னோட தாத்தா என்னோட அப்பா என்னோட அண்ணா இவங்களை கொலை பண்ணவங்களை நான் கொலை பண்ணாம விட மாட்டேன். லீசு கியோ ஃபேமிலி இவங்களை கொலை பண்ணதுக்கு அப்புறமா தான் என்னோட கல்யாணத்தை பத்தியே நான் யோசிக்க முடியும். என்னோட ரிவெஞ்ச் தான் எனக்கு முக்கியம்னு சொல்லிட்டு இருக்காங்களா. அதனால பக்கத்துல இருக்க எல்லாரும் அவன் கிடக்குறான், நீங்க சொல்லுங்க பாட்டி ஹீரோவுக்கு எந்த ஃபேமிலில இருந்து பொண்ணை கொண்டு வந்தாங்க, சொல்லுங்க சொல்லுங்க அப்படின்னு நோண்டி நோண்டி கேட்டுட்டு இருக்கும்போது, அமைதியா இருங்கடா, பொண்ணு யான்சு சிட்டியை சேர்ந்தவன. இதை கேட்டோடனே எல்லாருக்கும் ஷாக்கு, என்ன பொண்ணு யான்சு சிட்டியை சேர்ந்தவங்களான்னு. அட்வைசரும் ஆமா உன்னோட பாட்டி நீ ரொம்ப கோவமா இருக்கிற, உன்னோட கோவத்தை தணிக்கணும், சிந்து சிட்டில எல்லாம் போர் அப்படின்ற பேர்ல நிறைய பேர் அவங்க இழக்க கூடாதுன்னு நினைக்கிறாங்க, அதனாலதான் இந்த கல்யாண ஏற்பாடுகளை பண்ணிருக்காங்கன்னு ஹீரோவுக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. அதென்ன எனக்கே தெரியாம கல்யாண ஏற்பாடுலாம் பண்றது, என்னோட பாட்டி கிட்ட நான் என்னால முடியும் அப்படின்னு நிரூபிச்சிட்டேன் அப்படின்னா என் பாட்டி கல்யாணத்தை பத்தி எல்லாம் பேச மாட்டாங்க. நம்ம எல்லாம் இனி வெயிட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது, வாங்க ஜிந்துவை அட்டாக் பண்ணி இதை கேப்சர் பண்ணதுக்கு அப்புறமா என் பாட்டி கிட்ட எனக்கு கல்யாணம் எல்லாம் அவசியம் கிடையாது, நான் கல்யாணம் பண்ணாமலே எல்லா ஊரையுமே நமக்கு சொந்தமா மாத்திப்பேன் அப்படின்னு நிரூபிக்கிறேன் அப்படின்னு போருக்கு கிளம்பி
போயாச்சு. போர்க்களத்துல நின்னுட்டு லீசுவை நம்ம கொலை பண்ணி ஆகணும். நம்மளோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரையும் கொலை பண்ணவன நம்ம உயிரோடி கொலை பண்ணணும். அணுவா சித்திரவதை கொலை பண்ணணும். ரெடியா இருங்க அப்படின்னு போர் செய்யறாங்க. லீசுவையும் அட்டாக் பண்றாங்க, கேப்சர் பண்ணிடுறாங்க. இந்த போர்ல வின் பண்ணி ஜிந்து சிட்டியை ஹீரோ அவங்களோட கைக்குள்ள கொண்டு வந்தாச்சு. இங்க கட் பண்ணா நைட் ஆயிடுச்சு. ஹீரோயின் டைசோ ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரே பெட்ல தான் படுத்திருக்காங்க. அப்ப டைசோ சொல்றாங்க, ஹீரோயின் நீ எதை பத்தியுமே கவலைப்படாத, நீ யான்சு சிட்டில தான் இருக்க போற. யான்சு சிட்டி தான் உன்னோட வீடு. நான் கல்யாணம் பண்ணி இங்க இருந்து போயிடுவேன். அதுக்கப்புறமா எல்லாரும் உன்னை ரொம்ப மரியாதையா நடத்துவாங்க. எனக்கு கொடுத்த எல்லா விஷயத்தையுமே உனக்கும் கொடுப்பாங்கன்னு. ஹீரோயின் எதுவுமே சொல்லாம அமைதியா படுத்துட்டு இருக்காங்க. இப்ப கொஞ்ச நேரம் போயிடுச்சா, அப்ப கீழே இருந்து ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. உடனே டைஷு எழுந்திருச்சு கீழே ஓடி போறாங்க. ஹீரோயின் பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு போறாங்க. டைஷு பைசிய பாக்குறதுக்காக தான் வந்திருப்பாங்க. பைசி பின்னாடி இருந்து டைசுவா கட்டி பிடிச்சிருக்காங்களா. டைசுவும் எனக்கும் ஹீரோக்கும் கல்யாணம் முடிய போகுது, இதுக்கு மேல நான் உன்னை இந்த மாதிரி பார்க்க வரக்கூடாதுன்னு பைசுவும் இப்ப எதுக்காக நீ அதை பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்க, நீ என்கிட்ட அப்படின்னு ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லு, அடுத்த செகண்டே நான் ஹீரோ போய் அடிச்சுட்டு உன்னை இந்த கல்யாணத்துல இருந்து தூக்கிட்டு போறதுக்கு நான் ரெடியா இருக்கேன், நீ அப்படின்னு மட்டும் சொல்லுன்னு. டைசுவும் இல்ல அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது, அவன் எவ்வளவு பெரிய வீரன், அவன் கூட எல்லாம் உன்னால சண்டை போட முடியாதுடா, எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலன்னு சொல்லிருப்பாங்க. இது கேட்டதுனால ஹீரோயினுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்குது. இப்போ பைசு கிட்ட பேசி முடிச்சுட்டு டைசு மேல வராங்களா. அப்ப நம்ம ஹீரோயின் முழிச்சிருக்கத பார்த்தோன்னே நீ முழிச்சிருக்கியான்னு கேக்குறதுக்கு ஹீரோயினும் ஆமா ஆக்சுவலி நான் ஒரு விஷயத்தை பத்தி யோசிச்சுட்டு இருக்கேன், உனக்கும் எனக்கும் ஒரே நேரத்துல தான் கல்யாணம் ஆக போகுது, ஆனா பாரு உனக்கு மட்டும் டவுரி நிறைய கொடுக்குறாங்க, எனக்கு டவுரி கம்மியா கொடுக்குறாங்கன்னு. டைசுவும் நீ இந்த மாதிரிலாம் யோசிக்கவே யோசிக்காத, உனக்கு இது பத்தாது அப்படின்னா நான் அம்மா கிட்ட பேசுறேன், அம்மா கிட்ட சொல்லி உனக்கு நிறைய டவுரி என்னை விட அதிகமா கொடுக்க சொல்றேன்னு. ஹீரோயினும் எனக்கு இந்த கம்பேரிசன் எல்லாம் கிடையாது, ஆனா நீயும் நானும் கல்யாணம் பண்ணி போனதுக்கு அப்புறமா உன்னை என்னால எப்ப பார்க்க முடியுமோ தெரியல, சோ உனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான பொருட்கள் இருக்குல்ல, உனக்கு ரொம்ப 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 பிடிச்ச பொருட்கள் அதை எனக்கு கொடுப்பியான்னு கேட்ட உடனே டைசு உடனே ஓகே இந்த ரெண்டு ட்ரெஸ்ஸும் உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல, இதை நீயே வச்சுக்கோன்னு. ஹீரோயினும் இவ்வளவுதானான்னு கேட்கறதுக்கு இந்த கிளிப் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், இதை நீயே வச்சுக்கோன்னு. ஹீரோயினும் இவ்வளவுதானான்னு கேட்கறதுக்கு இந்த ட்ரெஸ் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், இதை நீ வச்சுக்கோ அப்படின்னு எல்லாத்தையும் எடுத்து எடுத்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஹீரோயினும் இவ்வளவுதானா அப்படின்னு கேட்டு கடைசியா ஷூஸையும் வாங்கிடுறாங்க. எல்லாத்தையும் வாங்கினதுக்கு அப்புறமா இவ்வளவுதான் உன்னால கொடுக்க முடியுமா, இந்த மியூசிக் போடக்கூடிய பொருளை எனக்கு தருவியான்னு கேட்கறதுக்கு இல்ல இதை மட்டும் கேட்காத, இது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதனால ஹீரோயினும் சரி நீ கொடுத்த எல்லா பொருட்களையுமே நான் ரொம்ப பத்திரமா பார்த்துப்பேன் அப்படின்னு டைசு கண்கலங்கி சொல்றாங்க. நம்ம ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணி போறோம்ல, இதுல ஒருத்தரோட லைஃப் சந்தோஷமா இருந்தா கூட எனக்கு போதும், உன்னோட லைஃப்ல உன்னோட கல்யாணத்துல நீ சந்தோஷமா இருந்தனா அதுவே எனக்கு போதும்னு சொல்றாங்க. ஹீரோயினும் கண்ணுல கண்ணீரோட நம்ம ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தரோட லைஃப் சந்தோஷமா இருந்தா கூட போதும் கரெக்டான்னு கேட்கறதுக்கு டைசும் ஆமான்னு சொல்றாங்களா. அப்படின்னா என் கூட வா அப்படின்னு வெளியில கூட்டிட்டு போறாங்க. எங்க கூட்டிட்டு போறேன்னு கேட்கும்போது பைசு அங்க வந்து நிக்கிறாங்க ஒரு குதிரை வண்டியோட. டைசுக்கு புரிஞ்சிருச்சு நீ என்ன பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கன்னு. ஹீரோயினும் நீயும் அவனும் சேர்ந்து போங்க, நம்மளோட லைஃப்ல ஒரு ஆளாவது சந்தோஷமா இருக்கணும் நீ சொன்னல, சோ நீ சந்தோஷமா இருன்றாங்க. அதுக்கு டைசுவும் இல்ல நான் இங்க இருந்து போயிட்டேன் அப்படின்னா நம்மளோட நாடு என்ன ஆகும், மறுபடியும் இங்க போர் வந்துடும், அதுக்கப்புறமா மக்கள் எல்லாம் கஷ்டப்படுவாங்கன்னு. ஹீரோயின் ஒருவேளை நான் ஹீரோவை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு வச்சுக்கோயே இந்த பிரச்சனை எல்லாமே வராதெல்லாம் கேக்குறாங்க. டைசுவும் ஹீரோ அவனை மாதிரிப்பட்ட ஆளை நீ கல்யாணம் பண்ணிக்க போறியா, இல்ல நீ யானை தான் கல்யாணம் பண்ணிக்கணும், சின்ன வயசுல இருந்தே நீயும் யானும் ஒன்னா வளர்ந்துருக்கீங்க, அவன் ஒன்னு ரொம்ப நல்லா பாத்துப்பான், நீயும் அவனு தான் ஒன்னா இருக்கணும்னு. அதுக்கு ஹீரோயினும் யானை பத்தி பேசிட்டு இருக்கியா, எனக்கு அவனை பிடிக்கும் தான், ஆனா கல்யாணம் பண்ற அளவுக்கெல்லாம் எனக்கு ஒன்னும் அவனை பிடிக்காது, அவன் என்ன எந்த மாதிரி பார்த்தான்னு பார்த்தல, டவுரிக்காக தான் என்ன கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி அவனோட அங்கிள் பேசும்போது அவன் வாயை திறந்து எதுவுமே பேசல, எனக்கு அந்த மாதிரிப்பட்ட ஆளை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு பதிலா எனிமையான ஹீரோவை வீரமான ஆளை கல்யாணம் பண்ணிக்கிறதா எனக்கு பிடிக்கும் அப்படின்றாங்க. டைசுவும் நீ என்ன சொல்லுன்னு கேட்கறதுக்கு ஹீரோயினும் பேசுறதுக்கெல்லாம் டைம் இல்ல அப்படின்னு ஹீரோயின் டைசு கிட்ட இருந்து வாங்கிருப்பாங்கல்ல உனக்கு பிடிச்ச ட்ரெஸ் கூட அதை கூட இதை கூட அப்படின்னு அது எல்லாத்தையும் மூட்டை கட்டி கொண்டு வந்து குதிரை வண்டியில வச்சு கொடுத்துட்டு உனக்கு பிடிச்ச அந்த மியூசிக்கல் போடுறதுல இருக்கக்கூடிய மொத்தத்தையும் என்னாலையும் கொண்டு வர முடியாது, அதனால அதுல இருக்க ஸ்ட்ரிங்கை மட்டும் நான் எடுத்து கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு குதிரை வண்டியில உட்கார வச்சு கதவை போட்டிடுறாங்க. டைசுவும் ஹீரோயின் அப்படின்னு கூப்பிடுறாங்களா, ஆனா ஹீரோயின் இதுதான் கரெக்டான விஷயம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே பைசு கிட்ட போயிட்டு அவளை ஏதாவது அழ வச்சுன்னு வச்சுக்கோயே நீ எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு உன்னை கொலை பண்ணிடுவேன், பத்திரமா பாத்துக்கோ அப்படின்னு அங்க இருந்து அனுப்பி வச்சிட்டாங்க. இப்ப வேலைக்காரங்க ஹீரோயின் கிட்ட சொல்றாங்க இதுதான் டைசுவுக்கு நல்ல முடிவு, ஹீரோவை கல்யாணம் பண்ணிட்டு கஷ்டப்படுறதுக்கு பதிலா அவ பைசு கூட எங்கேயாவது போயிட்டு சந்தோஷமா இருக்கட்டும், இதுதான் நல்ல முடிவு, ஆனா நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னு கேக்குறாங்க. ஹீரோயின் எதுவுமே பேசாம அமைதியா இருக்காங்க. இங்க கட் பண்ண அடுத்த நாள் காலையிலேயே டைசு அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு எழுதின லெட்டர் எல்லார்கிட்டயுமே வந்து சேருது. ஐயோ இப்ப என்ன பண்றது, அவ ஓடி போயிட்டா இப்ப என்ன பண்றது அப்படின்னு தாத்தா கிட்ட போய் புலம்பிட்டு இருக்காங்க. தாத்தா எதுவுமே சொல்லாம படுத்துட்டு இருக்காங்களா. அப்ப இவங்களுக்குன்னு ஒரு அட்வைசர் இருக்காங்க. அவங்க சொல்றாங்க நம்ம இப்ப ஹீரோ கிட்ட போயிட்டு கல்யாணம் பண்ணி ஓடி போயிட்டான்னு சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பா போர் தான் நடக்கும்,
என்ன பண்றதுன்னு கேக்குறதுக்கு ஹீரோயினுக்கு ஒரு தம்பி இருக்காங்க, அவனோட நேம் ஜி வந்து சொல்றா நம்ம போருக்கு ரெடி ஆகலாம், நான் சண்டை போடுறதுக்கு ரெடி ஆயிருக்கேன்னு. அப்ப ஹீரோயினோட அங்கிளும் எங்க நீ சண்டை போடுறதுக்கு ரெடி ஆயிருக்க, நீ சின்ன பையன்டா, இங்க இருக்கக்கூடிய ஆட்கள் பாரு எல்லாருமே ரொம்ப வயசானவங்க, சண்டை போடுறதுக்கு யாருமே ரெடியா இல்ல, போர் வந்துச்சு அப்படின்னா நிறைய உயிர் சேதங்கள் தான் நடக்கும், போர் இல்லாமலே இந்த விஷயத்த சரி பண்ணணும், என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் வேணுனே அட்வைசரோட பேச பார்த்துட்டே இருக்காங்களா. அப்ப அட்வைசர் ஹீரோயினை பார்த்துட்டு எனக்கு ஒரு ஐடியா இருக்கு, நம்ம ஹீரோயினை ஹீரோக்கு கல்யாணம் பண்ணி வைக்க கூடாது, அவங்கிட்ட தான் நம்ம பொண்ணு கொடுக்கறோம்னு சொன்னோமே தவிர எந்த பொண்ணு கொடுக்கறோம்னு சொல்லவே இல்லல, அதனால ஹீரோயினை கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்றாங்க. ஹீரோயினோட ஆன்ட்டியும் அதே எப்படி நம்ம தான் யானுக்கு ஹீரோயினை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லியிருக்கோம்ல, அப்புறம் எப்படி இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க முடியும்னு கேக்குறதுக்கு இப்ப நமக்கு ஹீரோ தான் முக்கியம், யான்லாம் முக்கியம் கிடையாது, ஹீரோயினை அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப நம்ம ஹீரோயின் எழுந்திருச்சு வந்து தாத்தா பக்கத்துல இருக்காங்க. தாத்தாவும் நீ என்ன சொல்ல வரேன்னு கேக்குறதுக்கு ஹீரோயின் அமைதியா ஆமா ஒத்துக்கிறேன், இந்த கல்யாணத்துக்கு நீங்களும் ஒத்துக்கோங்க அப்படின்னு சிக்னல் கொடுக்குறாங்க. சோ ஹீரோயினுக்கும் ஹீரோவுக்கும் இந்த இடத்துல தான் கல்யாணம் முடிவாகுது. அதே நேரத்துல அந்த பக்கம் சிந்துல ஹீரோ லீசுவை பிடிச்சிட்டாங்க, அவனை கட்டி போட்டிருக்காங்களா. அப்ப அவன் சிரிச்சுக்கிட்டே சொல்றான், நான் பண்ண ஒரே ஒரு தப்பு என்ன தெரியுமா, உன்னை உயிரோடி விட்டதுதான், நீ மட்டும் அங்க உயிரோடி எஸ்கேப் ஆனன்னு தெரிஞ்சிருந்துச்சுன்னா உன் தாத்தா உன் அண்ணா கூட கொலை பண்ணும்போது உன்னையும் சேர்த்து கொலை பண்ணிருப்பேன்னு. ஹீரோ சொல்றாங்க ஆமா நான் எப்படி எஸ்கேப் ஆனேன் அப்படின்ற விஷயத்த உன்கிட்ட சொல்லல அப்படின்னு ஒரு பாக்ஸை எடுத்துட்டு வர சொல்றாங்க. இந்த பாக்ஸுக்குள்ள இருந்துதான் நான் எஸ்கேப் ஆனேன்னு. லீசுவும் எனக்கு அப்பவே ஒரு டவுட் வந்துச்சு, இந்த பாக்ஸுக்குள்ள யாராவது இருப்பாங்களான்னு, உன் அன்னைக்கே நான் பாத்திருந்தேன் அப்படின்னா இன்னைக்கு நீ முன்னாடி வந்து நின்று இப்படி பேசிட்டு இருக்க மாட்டேன். ஆனா ஒரு விஷயம் சொல்லவா, நான் உன்னோட தாத்தா அண்ணா அப்பா 3 பேரை கொலை பண்ணிருக்கேன், ஆனா நீ என்ன மட்டும் தானே கொலை பண்ண முடியும், இதனால உனக்கு சந்தோஷமே கிடைக்க போறது கிடையாது, எப்பவுமே நீ கவலையில தான் இருப்பேன்னு. ஹீரோ சொல்றாங்க ஆமா எப்பவுமே கவலையில தான் இருப்பேன், ஆனா ஒரு விஷயம் என்ன தெரியுமா, உன்னை நான் துண்டு 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 துண்டா வெட்டி இந்த பாக்ஸுக்குள்ள போட்டு இந்த பாக்ஸை எல்லார் முன்னாடியும் ஷோகேஸ் பண்ண போறேன்னு. இது கேட்டோன்னே அவனுக்கு அள்ளு விட்டுடுச்சு, நீ என்ன சொல்ற அப்படின்னா என்ன துடிக்க துடிக்க கொலை பண்ண போறியான்னு கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோ இதெல்லாத்தையும் நான் பண்ண போறது கிடையாது, என்னோட பிரதர்ஸ் தான் பண்ணுவாங்க அப்படின்னு அங்க இருந்து வெளியில போயிடுறாங்களா. சோ ஹீரோவோட பிரதர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாருமே லீசுவை துண்டு துண்டா கட் பண்ணி அந்த பாக்ஸ்ல அடைக்கிறாங்க. அப்ப அட்வைசர் ஓடி வந்து அவனை கொலை பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்ல வராங்க, அதுக்குள்ளாடி அவனை கண்டம் துண்டமா வெட்டி போட்டாச்சு அப்படின்னு சொல்றாங்களா. அட்வைசரும் ஐயோ அப்படின்னு ஹீரோ கிட்ட போயிட்டு நீ அவனை உயிரோடி வச்சிருந்தான்னு வச்சுக்கோயே, இந்த சிட்டி மக்களை ஈஸியா நம்ம மேனிபுலேட் பண்ணி நாங்க சிந்துவை கேப்சர் பண்ணிட்டோம், இனி நீங்க எங்களுக்கு கீழே தான் வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி இருந்திருக்கலாம், ஆனா இப்ப அவனை நீ கொலை பண்ணிட்டதுனால இந்த மக்களை நம்ம எப்படி கண்ட்ரோலுக்கு கொண்டு வரதுன்னு கேக்குறதுக்கு ஹீரோவும் என்னோட அப்பா தாத்தா எல்லாரையுமே கொலை பண்ணவன கண்ணு முன்னாடி உயிரோடி நான் வச்சு பாத்துட்டு இருப்பேன் நினைச்சியா, அவனை கொலை பண்றதுதான் கரெக்டா இருக்கும், இந்த மக்களை எப்படி வழிக்கு கொண்டு வரணும் அப்படின்றத நான் அப்புறமா பாத்துக்கிறேன்னு சொல்றாங்க. அதுக்கு அட்வைசரும் இந்த மக்கள் யாருமே நீ சொல்றத கேட்க மாட்டாங்க, ஏன்னா லீசோ ஆல்ரெடி இத்தனை வருஷங்களா இவங்கள ஆட்சி செஞ்சிருக்காங்க, நீ இவங்க எல்லாருக்குமே இப்போ ஒரு அரக்கனா தான் தெரிவ, நீ இந்த மக்கள் எல்லாரையுமே அடிமைகளா நடத்ததான் வந்திருக்க அப்படின்னா அவங்க எல்லாருமே பயத்துல இருக்காங்க, அதனால நீ ஹீரோயினை கல்யாணம் பண்ணிக்கோ, ஹீரோயினை கல்யாணம் பண்ண அப்படின்னா இந்த பிரச்சனை எல்லாமே ஈஸியா சால்வ் ஆயிடும், ஏன்னா இந்த மக்கள் எல்லாருமே ஹீரோயினை நம்புறாங்க, அவளை நீ கல்யாணம் பண்ணனா இந்த மக்களை உன்னோட தேவைக்கு யூஸ் பண்றது ஈஸியா இருக்கும்னு. ஹீரோவும் நீங்க சொல்ற எல்லாம் புரியுது, ஆனா நான் இந்த கல்யாணத்தை பண்ணிக்க மாட்டேன், இப்ப நான் ஜிந்துவை பிடிச்ச மாதிரி அடுத்ததா பானியை பிடிக்க போறேன் அப்படின்னு பிளான் பண்றாங்க. இந்த பக்கம் தாத்தா ஹீரோயினை கூப்பிட்டு விட்டுட்டு நான் உன்னை வளர்த்திருக்கேன், நீ எப்படிப்பட்ட பொண்ணு அப்படின்றது எனக்கு தெரியும், நீ ரொம்பவே இன்டெலிஜென்டான பொண்ணு, உன்னால உன்னை ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியும், சோ நீ கண்டிப்பா அங்கேயும் போயிட்டு சந்தோஷமா இருப்ப அப்படின்றது என்னால புரிஞ்சுக்க முடியுதுன்னு. ஹீரோயினும் எனக்கு தெரிய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், ஹீரோவோட மோட்டிவ் என்ன, அவன் எதுக்காக பானி சிந்து எல்லாத்தையுமே கைப்பற்றதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கான், அவன் என்ன கல்யாணம் பண்ண வைக்கிறதுக்கு ஓகே சொல்ல வைக்கிறதுக்கு நான் என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்றத பத்தி மட்டும் தான் நான் இப்ப யோசிச்சுட்டு இருக்கேன். அப்பதான் எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு, ஆக்சுவலி அவன் யான்சு சிட்டியை அட்டாக் பண்ணணும் அப்படின்னு தானே மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருக்கான், சோ யான்சு சிட்டிக்குள்ள அவன் அட்டாக் பண்ணணும் அப்படின்னா அவனுக்கு பானி தேவைப்படுது, சோ அந்த பானி இடத்த டௌரியா நானே அவனுக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டேன்னா கண்டிப்பா அவன் என்ன கல்யாணம் பண்ணிப்பான் தானே, அதுக்கப்புறமா நம்ம யான்சு சிட்டி கூட நிறைய டீலிங் போட சொல்லி நம்மள நம்ம பாதுகாத்துக்கலாம்ல அப்படின்னு கேக்குறாங்க. தாத்தாவும் நீ நிஜமாவே ரொம்ப இன்டெலிஜென்டான ஆளுதான், ஆனா என்ன நீ பொண்ணா பிறந்துட்ட, அதனால என்னால உன்னை என் கூடவே வச்சிருக்க முடியல, நீ எல்லாத்தையும் போயிட்டு கரெக்டா பண்ணுவ அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குன்னு. ஹீரோயினும் எல்லாமே நீங்க சொல்லி கொடுத்தது தாத்தா அப்படின்னு அழுறாங்களா. தாத்தா உடனே ஹீரோயினோட கையை பிடிச்சிட்டு ஹீரோயினுக்கு நிறைய பிளெஸிங்ஸை கொடுக்குறாங்க, நீ தண்ணி மாதிரி ஓடணும்னு. ஹீரோயினும் நான் வேற ஏதாவது தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னு கேட்கறதுக்கு நீ வேற எதுவுமே தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் கிடையாது, நீ அவங்க கூட நல்லபடியா இரு, வெய் ஃபேமிலியை நம்ம ஏமாத்திருக்கோம், அதனால அவங்களுக்கு உண்மையா வாழு, அது போதும் அப்படின்னு. சோ அடுத்த நாளே ஹீரோயினை அலங்காரம் பண்ணி பொண்ணு மாதிரி என்கேஜ்மென்ட்காக அனுப்பி வைக்கிறாங்க. ஹீரோயினும் அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு வராங்க, கூட 3 வேலைக்காரங்களை கூட்டிட்டு போறாங்க. ஹீரோயினோட அங்கிள் இதுதான் பானி சிட்டியோட சீல், இத பத்திரமா பாத்துக்கோ, என்ன மன்னிச்சிரு, என்னால எதுவுமே பண்ண முடியலன்னு. ஹீரோயினும் பரவாயில்ல அங்கிள் எனக்கு புரியுது அப்படின்னு அவங்களுக்கு மரியாதை சொல்லிட்டு அங்கிருந்து போறாங்க. எல்லாருமே அழுறாங்க. ஹீரோயினோட தம்பி ஜி மேல இருந்து பார்த்து நம்மளால எதுவும் செய்ய முடியல அப்படின்னு அழ ஆரம்பிக்கிறான். இப்ப ஹீரோ
ஹீரோயின் போகும்போது ஹீரோயினுக்கு அவங்க தாத்தா சொன்னதான் ஞாபகம் வந்துகிட்டே இருக்குது. ஹீரோவும் உன்னோட அழகாலையும் உன்னோட அறிவாலையும் நீ கட்டி போடணும், அதுக்கப்புறமா யான்சு சிட்டிக்கு தேவையான நல்ல விஷயங்களை மட்டும்தான் நீ பண்ணணும் அப்படின்னு சொல்லி இருந்திருப்பாங்க. நீ உனக்கு என்ன தோணுதோ அது எல்லாத்தையும் பண்ணுன்னு சொல்லியிருப்பாங்க. இங்க கட் பண்ணா லியாங் ஹீரோ கிட்ட வந்து ஜிந்து சிட்டில எவ்வளவு குதிரைகள் இருக்கு, என்னென்ன ப்ரொவிஷன்லாம் இருக்கு அப்படின்ற எல்லாத்தையுமே நான் ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன்னு ஹீரோவும் எத்தனை வீடு இருக்கு எத்தனை மக்கள் இருக்காங்க அதை கொண்டு வந்துட்டியான்னு கேக்குறதுக்கு அதை எங்க கொண்டு வருது, இங்க இருக்க எல்லா மக்களையுமே இவ்வளவு நாளும் லீசோ ஆட்சி செஞ்சிருக்கான், அவனோட ஆட்சியில எல்லார்கிட்டயுமே உன்னை பத்தி தப்பு தப்பா சொல்லி வச்சிருக்கான், அதனால எல்லாருமே உன்னை பார்த்து பயப்படுறாங்க, ஒருத்தர் கூட அவங்களோட டீடைல்ஸ் வந்து ரெஜிஸ்டரே பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு ஹீரோவும் கொஞ்ச நாள் பொறுக்கட்டும் அதுக்கப்புறமா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே இங்க இன்னொருத்தவங்க ஓடி வராங்க. ஹீரோ ஊருக்கு வெளியில கல்யாணத்துக்கு தேவையான எல்லாமே வந்துருச்சு, கல்யாண பொண்ணு கூட வந்துட்டானு ஹீரோக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. மேல சுவர்ல ஏறி நின்னுட்டு அவ சாவு தேடி அவளே வந்திருக்கா, இரு என்னோட அம்பு வில்ல எடுங்க, அவளை நான் இப்பவே கொலை பண்ண போறேன் அப்படின்னு ரெடியா இருக்காங்க. அப்ப அட்வைசர் ஓடி வந்து ஹீரோ ஹீரோ தயவு செஞ்சு நிறுத்து, அவ வரும்போதே டௌரியா பானி சிட்டியோட சீல கொண்டு வந்திருக்கா, நீ மட்டும் அவளை உள்ள விட்டன்னு வச்சுக்கோயே, நீ அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டன்னு வச்சுக்கோயே, பானி சிட்டியோட சீல சண்டை போடாம ரத்தம் சிந்தாம யாரோட உயிரையுமே பறிக்காம நம்ம வாங்கிக்கலாம், சோ அதுக்காக இந்த கல்யாணத்தை பண்ணிக்கோன்னு ஹீரோ ஒரு நிமிஷம் யோசிக்கிறாங்க. அவளை உள்ள விடுங்க, ஆனா என்ன பண்ணணும் அப்படின்றத நான் நாளைக்கு முடிவு பண்றேன் அப்படின்னு கதவை திறந்து ஹீரோயினை உள்ள விட்டுடுறாங்க. இப்பதான் அட்வைசருக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. நைட் ஆனதுக்கு அப்புறமா ஹீரோ கிட்ட சொல்றாங்க நாளைக்கு தான் நம்ம இந்த கல்யாணத்தை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம்னு. ஹீரோவும் நான் இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிறதுக்கே ரெடியா இல்ல, அவகிட்ட இருந்து சீல வாங்கிட்டு அவ என்கிட்ட தந்துட்டா அப்படின்னா அவளை நான் உயிரோடி விட்டுருவேன், இது மட்டும் தான் என்னோட மனசுல இருக்கு, நான் அவளை கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்னு. அதுக்கு அட்வைசர் சொல்றாங்க ஹீரோ நீ ஒரு விஷயத்தை யோசிச்சு பாத்தியா, இந்த கேபிட்டல் இருக்கே இத ஒரு மான் மாதிரின்னு வச்சுக்கோயே, அதுல யான்சு சிட்டி இருக்கே இதுதான் தலை, வெய் சிட்டி அதோட வயிறு, பியான்சு அதோட முதுகெலும்பு, லியான் அதோட கால்கள், பானி தான் அதோட ஹார்ட். நம்ம இப்ப ஜிந்து சிட்டிய பிடிச்சிட்டோம், ஆனா பானி சிட்டி தான் கேபிட்டலோட ஹார்ட் மாதிரி. சோ யான்சு சிட்டி அந்த பானியையே உன்கிட்ட கொடுக்கேன்னு சொல்லிட்டாங்க, இதயத்தையே உன்கிட்ட கொடுக்கேன்னு சொல்லிட்டாங்க. சோ நம்ம அதை கத்தி இல்லாம ரத்தம் இல்லாம இந்த கல்யாணத்து மூலமா வாங்கிட்டோம்னு வச்சுக்கோயே, அதுக்கப்புறமா நம்மளால ரொம்ப ஈஸியா நான் நினைச்ச விஷயங்களை சாதிக்க முடியும்னு ஹீரோவும் எனக்கு இந்த கல்யாணம் பண்ணாமலேயே அதை சாதிக்க முடியும், அதுக்கான வேலைகளை நான் பாத்துக்கிறேன், நாளைக்கு என்ன பண்ணணுமோ அதை நீங்க பாத்துக்கோங்க அப்படின்னு அனுப்பி வச்சிடுறாங்க. இப்ப அடுத்த நாள் ஆயிடுச்சு. கல்யாணத்தை பத்தி பேசுறதுக்காக ரெண்டு பார்ட்டிஸ்மே உட்கார்ந்துருக்காங்க. ஹீரோட ஃபேமிலிக்கு பதிலா ஹீரோட அட்வைசரும் ஹீரோயினோட ஃபேமிலிக்கு பதிலா ஹீரோயினோட அட்வைசரும் பேசுறாங்க. ஹீரோ வெளிப்படையா எல்லார் முன்னாடியுமே உட்கார்ந்துட்டு இருக்காங்க, ஹீரோயின் ஒரு கர்டன் போட்ட ரூம்ல தனியா உட்கார்ந்துட்டு இருக்காங்க அவங்களோட வேலைக்காரங்க கூட. இப்போ ஹீரோட அட்வைசர் சொல்றாங்க நம்ம கல்யாணத்தை பானி சிட்டில வச்சுக்கலாம், ஏன்னா பானி சிட்டி யான்சு சிட்டியோட கேட் மாதிரி, அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு நான் போய் நிறைய வருஷங்கள் ஆயிடுச்சு, அதனால நம்ம அங்க கல்யாணத்தை வச்சுக்கலாம்னு. ஹீரோயினோட அட்வைசரும் இல்ல இல்ல நம்ம ஜிந்துலே கல்யாணத்தை முடிச்சுக்கலாம், ஏன்னா நாங்க டௌரியா தான் பானி சிட்டியை தரோம், சோ கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் அந்த சீலை எங்களால உங்ககிட்ட கொடுக்க முடியும்னு. இவங்களும் இல்ல இல்ல இங்க வைக்க கூடாது, பானில தான் வைக்கணும்னு ஒரு ஆளும், இல்ல ஜிந்துல தான் வைக்கணும்னு இனி ஒரு ஆளும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இந்த விஷயம் ஹீரோயினோட வேலைக்காரங்களுக்கு புரியல. இந்த வேலைக்காரங்களோட நேம் டயோ. டயோ கேக்குறாங்க ஹீரோயின் எதுக்காக இவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் எங்க நடக்கணும் அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க ஆக்சுவலி ஹீரோட பிளான் என்ன அப்படின்னா பானி சிட்டியோட சீலை கல்யாணத்துக்கு முன்னாடியே வாங்கிடணும் அப்படின்றதுதான், அதுக்காக தான் அவங்க கல்யாணத்தை பானி சிட்டில வைக்க சொல்றாங்கன்னு. டயோவும் அப்படின்னா அவங்க ஒருவேளை அங்க போனதுக்கு அப்புறமா நான் இந்த கல்யாணத்தை பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு மனசை சேஞ்ச் பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்றதுன்னு கேட்க ஹீரோயினும் அதனாலதான் நம்மளோட அட்வைசர் அங்க போயிட்டு கல்யாணம் வைக்க முடியாது, ஜிந்துலே கல்யாணத்தை வச்சுக்கலாம் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. இப்ப அமைதியாயிரு அவங்க பேசுறதை கேளுன்னு. மறுபடியும் இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்களா. அப்ப ஹீரோவும் ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் வாய மூடுறீங்களா, என்னோட கோரிக்கைகளை உங்களால அக்செப்ட் பண்ண முடியல அப்படின்னா நீங்க உங்களோட பொண்ணை கூட்டிட்டு இங்க இருந்து கிளம்பலாம் அப்படின்னு கர்ட்டனை ஓபன் பண்றாங்க. நம்ம ஹீரோயினை பாக்குறாங்க, ஹீரோயினுக்கு ஷாக் ஆகுது இவன் கர்ட்டனை ஓபன் பண்ணுவா அப்படின்னு. ஹீரோயின் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்திருக்கவே மாட்டாங்க. அதே மாதிரி ஹீரோவும் ஹீரோயின் இவ்வளவு அழகா இருப்பாங்க அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்கவே மாட்டாங்க. ஒரு நிமிஷத்துல அந்த அழகுல மயங்கி நின்னுட்டு இருக்காங்க. எங்க சீன் கட்டாவது இந்த எபிசோட் முடியுது. ஹீரோ ஹீரோயின் ஒருத்தர் நேர்ல பாத்துட்டாங்க. சோ இந்த கல்யாணம் நடக்குமா, கல்யாணத்தை ஹீரோ பண்ணிப்பாங்களா இல்ல பிடிவாதம் பிடிப்பாங்களா, கல்யாணம் எங்க வச்சு நடக்கும் அப்படின்றதெல்லாம் பாக்குறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நம்ம ஹீரோயினோட ஆக்டிங் எல்லாம் செமையா இருக்கும். சோ மிஸ் பண்ணாம அடுத்தடுத்த எபிசோட்காக வெயிட் பண்ணுங்க. Thank you friends, take care, bye bye.